வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாங்க என்ன சமையல் என்று பார்த்தோம். இன்றைக்கு நாங்க நண்டு கறி செய்ய போறோம். அதுக்கு முதல்ல அடுப்புல சட்டியை வைப்போம். சட்டி காய்ந்ததும் எண்ணெயை விடவும். இப்போ நாங்க என்ன போட்டனாங்கன்னா கடுகு கொஞ்சம் போட்டனாங்க, கொஞ்சம் சீரகம் போட்டனாங்க, கொஞ்சம் வெந்தயம் போட்டனாங்க. அடுத்து வெங்காயத்தை போட நண்டு கறிக்கு வெங்காயம் நிறைய போட்டால் தான் டேஸ்டாக இருக்கும். அதனால் நிறைய வெங்காயம் போடுவோம். பச்சை மிளகாயம் போடுவோம். தேவையான அளவு கருவேப்பம் உண்டு. இஞ்சி பூண்டு உள்ளது. இனி நன்றாக வதக்கலாம். வெங்காயம் வேலைக்கு வதங்கணும் வந்தால் உப்பு போடணும். உப்பு போட்டால் வதங்கிடும். தக்காளி பழத்தை சேர்ப்போம். இப்போ வதக்கிட்டு எது இந்த கறிக்கு தேவையாக நண்டை போடும். இந்த நண்டு இந்த மசாலாக்களோட கலர் போகும். நல்லா அந்த மசாலாவோட ஊதி நல்லா கவிஞ்சி வரும். அப்போ எனக்கு டேஸ்டாக இருக்கும். நண்டுக்கு தேவையான மஞ்சள் தூளை போடணும். இந்த நண்டு வேச வீட்ட நிறம் மாறிக்கொண்டு வரும். நண்டு கறிக்கு தேவையான தூளை போடுவோம். ஒரு உரைப்புக்கேற்ப தூள் போடுவோம். நண்டு கறி அந்த உரைப்பை இருந்தால் தான் டேஸ்டாக. சரி, இந்த நண்டு கறிக்கு தேவையான தண்ணியை விடுவோம். தண்ணீரையும் நல்லா அவிச்சு தருவோம். இப்போ நல்லா நன்கு அவிக்கும்.
இந்த கட்டத்தில் நாங்கள் நண்டு கறிக்கு தேவையான மிளகு போடுவோம். நண்டு கறி புகைப்பருந்தா டேஸ்டாக இருக்கும். இப்போ நண்டு கறிக்கு நாங்கள் தக்காளி கூட போட்டு நாங்கள் வாங்க கொஞ்சமாக புளி சேர்ப்போம். இப்போ நாங்கள் இந்த கறிக்கு தேவையான தேங்காய் பால் சேர்ப்போம். இப்போ நீங்கள் இந்த கட்டத்தில் உப்பு புளி கணக்கு கொண்டு பிடிச்சி பாருங்க. இதற்கெல்லாம் கணக்காயிடும். பாருங்க நண்டெல்லாம் அவிஞ்சு நிறமெல்லாம் மாறி. ஃப்ரெண்ட்ஸ், நண்டு கறி ரெடியாயிட்டு. என்ன அழகாக இருக்கு பார்த்தீங்களா? இந்த நண்டு கறியை நாங்கள் புட்டோட ரைஸோட எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிடலாம். நல்ல டேஸ்டாக இருக்கு. இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தொடர்ந்து சமையல் காணொளி வேணுமென்றால் தமிழோட வேர்ல்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஆதரவு தான் எங்களுக்கு வேண்டும். இன்னும் ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் பாய்.